இனிதான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் மிக மிக அதிகமாக பதிவாக போகுது. தயவு செய்து சொல்லக்கூடிய மாவட்டங்கள் உஷாராக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாது. மழையில் செமையாக மாட்டிப்பீங்க. அதனால் சொல்லக்கூடிய தேதிகள் ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து கேடிசிசி என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை மற்றும் செங்கல்பட்டில் ஒரு பக்கம் மழை பொழிவுங்கிறது அவ்வப்போது பதிவாகிட்டே இருந்தாலும், அதே மாதிரி உள் மாவட்டத்தில் சில இடங்களில் பரவலாக மழை பெய்து கொண்டிருந்தாலும், இப்போ மறுபடியும் ஒரு மிக கனமழைக்குள்ள போறோம். மிக கனமழைனா உங்களுக்கே தெரியும். 13 சென்டிமீட்டர்லேருந்து 19 சென்டிமீட்டர் வரைக்கும் அது மிக கனமழை தான். இந்த மிக கனமழை மறுபடியும் எங்க வந்து ரொம்ப தீவிரமா இருக்க போது, எந்த மாவட்டங்கள் மறுபடியும் பாதிக்கப்பட போகுதுங்கிற முழு தகவலையும் இந்த வானிலை அறிக்கையில எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மிக சுருக்கமா நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் கேளுங்க. ஒவ்வொரு மாவட்டத்தை பற்றியும் நம்ம மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கன முதல் மிக கனமழையானது தமிழ்நாட்டில் உறுதியாக நமக்கு தீவிரமடையும். இப்போ மாவட்ட வாரியாக நம்ம போயிடலாம். தமிழகத்தில் நாளை காலை வரைக்கும் கடலோர மாவட்டத்தில் மழை நீடிக்கும். இப்போ பெய்யக்கூடிய இந்த மழை வாய்ப்புகள் நாளை காலை வரைக்கும் தொடர்ந்து மழை நீடிக்க வாய்ப்பு இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், லைக் ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணணும். 100% எல்லாருமே நீங்கள் வந்து லைக் போடணும். அதே மாதிரி நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் நீங்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். எந்த தேதியில் மழை வரும்னு சொன்னோமோ அந்த தேதியில் சரியாக மழை வந்திருக்கு. என்னதான் டிசம்பர் 14, 15 வந்து சென்னையில் சாரல் மழை, லேசான மழை வந்தாலும் அந்த கனமழைங்கிறது எப்போ வருங்கிறது துல்லியமாக நம்ம கொடுத்துருந்தோம். ஆகவே டிசம்பர் 24, 25 தேதிகளில் சாரல் மழை, லேசான மழை ஆங்காங்கே நமக்கு வந்து பதிவாகி இருந்தாலும் 26, 27 தேதிகள் மிக துல்லியமாக நம்ம வானிலை அறிக்கையில் கொடுக்கப்பட்டது. அதே போலவே இந்த டிசம்பர் 26 மற்றும் 27 தேதிகளில் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவை நம்ம பார்க்க தான் போகிறோம். ஏற்கனவே இன்றைக்கு அதிகாலை நேரங்களில் கனமழையானது பதிவானது. கேடிசிசியில் அதிகாலை நேரங்களில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கிவிட்டது. இன்னும் பல மாவட்டங்களில் மழை பொழிவுகள் ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுறோம். டேட் நோட் பண்ணிக்கோங்க. வருகிற டிசம்பர் 30ஆம் தேதி முதல் ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழையானது புரட்டி போடும். வரக்கூடிய டிசம்பர் 30ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள்னா என்னென்ன உங்களுக்கே நமக்கு சொல்லியிருக்கிறோம். நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை இதெல்லாம் தான் டெல்டா மாவட்டங்கள். அப்போ இந்த டெல்டா மாவட்டத்தில் வரக்கூடிய 30ஆம் தேதி முதல் கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க போது. சென்னைக்கு மட்டும்தான் மழை வரும் போல இருக்கு, நமக்கெல்லாம் மழை எதுவும் வராது போல இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. உங்களுக்கும் மழை இருக்கு. ஏன்னா அரியலூர், பெரம்பலூர்லேருந்து நிறைய கமெண்ட் பார்க்க முடிஞ்சுது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மட்டும் இல்லை, டெல்டா மாவட்டத்திலேருந்தும் அநேக விவசாயிகள் வந்து கமெண்ட் போட்டிருந்தீங்க. மழை எப்போன்னு சொல்கிறோம், தேதி குறித்து கொள்ளுங்க. டிசம்பர் 30, 31, ஜனவரி 1, 2 இந்த 4 நாளும் டெல்டாவில் வந்து மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது. அதில் குறிப்பாக டிசம்பர் 31 மற்றும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புத்தாண்டு அன்றே நமக்கு வந்து கனமழை வந்து அதிகரிக்க போகுது. ஆகவே டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து சற்று கவனமாக இருந்து கொள்ளுங்க. இது வந்து அதி கனமழையான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதி கனமழை கிடையாது, வெள்ளப்பெருக்கும் கிடையாது. கனம் முதல் மிக கனமழை தீவிரமாகக்கூடிய நாட்கள் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எல்லோ அலர்ட், அதுக்கப்புறம் ஆரஞ்சு அலர்ட்டும் நிச்சயமாக வந்து கொடுப்பாங்க. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் பல பகுதிகளில் கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும். டேட் நோட் பண்ணிக்கோங்க. மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரை பார்க்குறவங்க தேதி குறிச்சுக்கோங்க. டிசம்பர் 30, 31, ஜனவரி 1 மற்றும் 2 தேதிகளில் தென் மாவட்டத்தில் மதுரை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும். இதில் வந்து மிக கனமழை வந்து எங்கே பதிவாக போகுது அப்படின்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இந்த 3 மாவட்டத்திலையும் டிசம்பர் 31 மற்றும் 1ஆம் தேதிகளில் பலத்த மழை எச்சரிக்கை இருக்குது. காயல்பட்டினம், திருச்செந்தூர், நாசிரேத்து, குரும்பூர், அதை தொடர்ந்து கோவில்பட்டி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கயத்தாறு போன்ற பகுதிகள், அதுக்கப்புறமா அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், சேரன் மகாதேவி, வள்ளியூர், ராதாபுரம் இந்த மாதிரி நிறைய பகுதிகள் இருக்குது. தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி முழுவதுமாகவே கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை டிசம்பர் 31 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதிகளில். தயவு செஞ்சு எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா தென் மாவட்டங்களில் இந்த பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்படும்.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை உண்டு. உங்களுக்கு தேதிகள் சொன்னது போல் டிசம்பர் 30, 31 கமுதி, முதுகளத்தூர் நிறைய இடங்களிலும் இந்த கனமழை வாய்ப்புகள் தொடர்ந்து ராமநாதபுரத்தில் அதிகரிக்க போகுது. அதுக்கப்புறமா நம்ம தென்காசி மாவட்டங்கள் ஆயக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், சங்கரன் கோயில், செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில், குற்றாலத்தில் மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கு வரப்போகிறது. இந்த புத்தாண்டு ஆரம்பமே குற்றாலம் போன்ற பகுதிகளில் மறுபடியும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது. அதனால் குற்றாலம் போகலான்னு சொல்லி தயவுசெய்து சுற்றுலா போயிடாதீங்க. புத்தாண்டு அன்று தென்காசி மாவட்டம் குற்றாலம் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம், அங்கே போயிட்டு மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு சொல்லி அங்கே தயவு செஞ்சு போயிடாதீங்க. மழை வாய்ப்புகள் டிசம்பர் 30, 31, ஜனவரி 1ஆம் தேதிகளில் தென்காசி மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் காரணத்தினால் குற்றாலம் போன்ற அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தயவு செஞ்சு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருவிகள் பக்கம் போயிடாதீங்க. ஏற்கனவே அந்த பகுதிகளில் கடந்த சுற்று மழையில் மழை பதிவாகி எல்லா அணைகள், ஏரிகள், குளங்கள் எல்லாம் 100% ரொம்பிடுச்சு. ஏன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த 50 சென்டிமீட்டர் மழை காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்திலும் 50 சென்டிமீட்டர் மழை, கிட்டத்தட்ட தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் போன்ற கடுமையாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் எல்லா ஏரிகள், குளங்களுமே 100% நிரம்பி இருக்கிறது. இப்போ மறுபடியும் ஒரு கனமுதல் மிக கனமழை வரும் அப்படிங்கிறதுனால அந்த பகுதிகளுக்கு சுற்றுலா போயிடாதீங்க புத்தாண்டு தினத்தன்று. அதுக்கப்புறம் நீங்கள் பொங்கல் நாட்களில் போங்க, உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அதாவது உங்களுக்கு எந்த பாதுகாப்பு இருக்குது உறுதியாக நம்ம சொல்ல முடியும். பொங்கல் நாட்களில் மழை தீவிரம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் இந்த புத்தாண்டு நாட்களில் இந்த பகுதிகளில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்குங்கிறதுனால ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளணும். தென் மாவட்டத்திலிருந்து நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டிருக்கீங்க, நல்லாவே தெரியும். நிறைய பேர் தென் மாவட்ட பகுதிகளுக்கு மழை தேதிகள் கேட்டு வரீங்க. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டத்தில் எங்களுக்கு மழை தேதிகள் நீங்கள் அறிவிக்கணும்னு சொல்லி சொன்னதுனால உங்களுக்கு இப்போ இந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுத்துருக்குறோம். டிசம்பர் 30, 31, ஜான்வரி 1 and 2 உங்களுக்கு டேட் அனௌன்ஸ்மெண்ட் இந்த தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இப்போ மாவட்ட வாரியாக பார்த்துடலாங்க. வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக மழை கிடைக்கும். கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், விழுப்புரம் மாவட்டங்களிலும் சில சமயங்களில் மிதமான மழை, பகுதியாக கனமழையும் கண்டிப்பாக பதிவாகும். வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் இந்த 4 மாவட்டங்களில் மிதமான மழையும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோட்டில் மழை பகுதியாக லேசானது முதல் மிதமான மழையும் இந்த இடத்துல பதிவாக போகுது. அதுக்கப்புறம் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். குறிப்பாக நமக்கு தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் மழை பொழிவுகள் லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கும். வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். உங்களுக்கு சொல்லியிருந்த தேதிகள் டிசம்பர் 30 கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக அந்த தேதியில் மழை எதிர்பாருங்க. இப்போ அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த லேசான மழை, மிதமான மழை மட்டும்தான் டெல்டாவில் பகுதியாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் நம்ம சொன்ன தேதிகளிலிருந்து கனமழை ரொம்ப அதிகமாக பதிவாக ஆரம்பிச்சிடும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி நீலகிரி, கோயம்புத்தூர்லாம் பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு மழை வாய்ப்புகள் ஜனவரி 1ஆம் தேதி கனமழை எச்சரிக்கை உண்டு நீலகிரி, கோயம்புத்தூரில். டிசம்பர் 31 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதிகளில் கனமழை எச்சரிக்கை இருக்குது. தேனி, தென்காசி மாவட்டங்கள் ஜனவரி 1ஆம் தேதி கடுமையான மழை இருக்குது. அந்த குற்றாலம் அருவிகள் பக்கம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மாத இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரங்களில் பரவலாக விட்டு கனமழையானது அதிகரிக்கும். நண்பர்களே, நீங்கள் எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். பெஸ்ட் ஆஃபரில் நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு சேல் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு விருப்பமான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் மறக்காமல் வாங்கி பயன்பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே வரும். நீங்கள் தொடர்ந்து அதை கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்களும் அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிவிப்புகள் ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டு வருகிறது.